Hello friends, welcome to one more rep. இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கான வொர்க் அவுட் பிளான் பத்தி சொல்ல போறேன். சோ நீங்க இப்போதான் ஜிம்முக்கு ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வொர்க் அவுட் பண்ணனும்னு சுத்தமா ஐடியா இல்லனா நீங்க இந்த பிளானை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வெறும் புஷ் ரிலேட்டட் வொர்க் அவுட் மட்டும் தான் இந்த வீடியோல நான் போட்டுருக்கேன். சோ நான் YouTubeல நிறைய வீடியோ நான் பார்த்தேன். அவங்க வந்து பிகினர் வொர்க் அவுட் பிளான்லயே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்சர்சைசஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ பிகினரா இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெngthும் நம்மளோட மைண்ட் மசில் கனெக்ஷனும் கொஞ்சம் புவரா தான் இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்சர்சைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மள நாமளே இன்ஜர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த ரீசன்னால நான் இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமை 3 விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து சிம்பிளாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக இருக்கணும். இந்த வீடியோ எந்த ஆர்டரில் போகும்னா புஷ் ஒர்க் அவுட்ஸ்னா என்னென்ன எக்ஸசைசஸ் நம்ம பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், ப்ரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், அடுத்தது எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப்ஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புஷ் ஒர்க் அவுட்டுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம எதையாவது தள்ளணும் இல்லை எதையாவது புஷ் பண்ணுறோன்னா நம்ம பாடியில் என்னென்ன மசில் ஒர்க் ஆகுமோ அந்த மசிலை மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இதை புஷ் ஒர்க் அவுட்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் வந்து 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ், இன்னொன்று வந்து டம்பல் ஷோல்டர் ப்ரெஸ், இன்னொன்று வந்து மெஷின் ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நீங்கள் பார்பெல்லில் பண்ணுறீங்கன்னா, ரெண்டாவது டைம் நீங்கள் பண்ணும்போது மெஷினில் பண்ணுங்கள், மூணாவது டைம் திரும்ப டம்பலில் பண்ணுங்கள், அப்புறம் திரும்ப நீங்கள் பார்பெல்க்கு வாங்க. இப்படி மாற்றி நீங்கள் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. புஷ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷோல்டர் ப்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஏன்னா ஷோல்டர் ப்ரெஸ் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது கூட உங்களால் நிறைய வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும். ஷோல்டர் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்கள் பார்பெல் ஷோல்டர் பிரஸ் பண்ணும்போது உங்களோட பேக்கை வந்து ரொம்ப வளைச்சு நிற்காம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக உங்கள் பேக்கை வச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து மெஷின் ஃப்ளைஸ். இது வந்து ஒரு செஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நம்மளோட செஸ்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மெஷின் ஃப்ளைஸ் உங்களோட ஜிம்மில் இல்லைன்னா நீங்கள் கேபிள் ஃப்ளைஸ் பண்ணுங்க. பட் மெஷின் ஃப்ளைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மெஷின் ஃப்ளைஸ்க்கே கொடுங்க. இது நீங்கள் வீக்லி சேஞ்ச் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷன் பில்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மெஷின்லேயே மெஷின் ஃப்ளைஸ் பண்ணுங்க. அப்படி மெஷின் ஃப்ளைஸ் உங்கள் ஜிம்மில் வேலை செய்யலை, இல்லாட்டி உங்களுக்கு மெஷின் ஃப்ளைஸே இல்லைன்னா அந்த டைம்ல நீங்க கேபிள் ஃப்ளைஸ் பண்ணுங்க. நான் ஏன் ஆரம்பத்தில் மெஷின் ஃப்ளைஸ் பண்ணுங்க கேபிள் ஃப்ளைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா, மெஷின் ஃப்ளைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக செஸ்ட் மசில்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ பிகினராக இருக்கும்போது இந்த கேபிள் ஃப்ளைஸ் பண்ணும்போது நம்ம செஸ்ட் மசில்ஸை ஸ்குவீஸ் பண்ணுறது இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் மெஷின் ஃப்ளைஸ் இருக்கும்போது, உங்களுக்கு மெஷின் ஃப்ளைஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும்போது எப்பவுமே மெஷின் ஃப்ளைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓவர் டைம் வந்து அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மசிலை ஃபீல் பண்ண முடியுதுன்னு தோணும் போது நீங்கள் கேபிள் ஃப்ளைஸ் ட்ரை பண்ணுங்க. மூணாவது எக்ஸசைஸ் வந்து பெஞ்ச் ப்ரெஸ். பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு எக்ஸசைஸ். அதை பற்றி தெரியாத ஆளே இருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஸோ நீங்கள் மூணாவது வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுங்க. பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ஒரு அருமையான ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட். ஸோ காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, ஒரே டைமில் வந்து மல்டிபிள் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரும் ஒர்க் ஆகும்னு, நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் ஒர்க் ஆகும், உங்களோட ஷோல்டர்ஸ் ஒர்க் ஆகும், உங்களோட ட்ரைசெப்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு அருமையான ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட். பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது முக்கால்வாசி பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட கையை வந்து ரொம்ப வைடா வச்சு கையை ஸ்ட்ரைட்டா கீழே கொண்டு போவாங்க. அதாவது அவங்களோட எல்போஸ் வந்து பாருக்கு பேரலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுனா, இன்ஜரிக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நீங்க பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது உங்களோட பாரை வந்து ரொம்ப வைடா பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஷோல்டரை விட்டு விட ஓரளவுக்கு வைடா பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவா பண்ண முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஒரு ட்ரைசெப் எக்ஸசைஸ், அதாவது ட்ரைசெப் புஷ் டவுன். ஸோ இந்த ட்ரைசெப் புஷ் டவுன் எப்படி பண்ணோம்னா, நம்மளோட எல்போஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாடிக்கு க்ளோஸா வச்சுட்டு நம்ம ட்ரைசெப் புஷ் டவுன் பண்ணோம். இந்த எக்ஸசைஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான எக்ஸசைஸ் தான். ஸோ இது வந்து ட்ரைசெப்ஸ்க்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ட்ரைசெப் புஷ் டவுன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார் உங்களுக்கு கிடைக்கலனா, நீங்க வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டான ஃபிளாட் பார் கூட நீங்க யூஸ் பண்ணி ட்ரைசெப் புஷ் டவுன் பண்ணலாம். பட் மறந்துடாதீங்க, உங்களோட எல்போஸை வந்து உங்க பாடிக்கு எவ்வளோ க்ளோஸா வைக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸா நீங்க வச்சு செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ரிவர்ஸ் ஃப்ளைஸ். ரிவர்ஸ் ஃப்ளைஸும் ஒரு ஷோல்டர் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம ஷோல்டர் பிரஸ் பண்ணும்போது இல்லாட்டி பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளோட ஃப்ரண்ட் ஷோல்டர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட ரியர் ஷோல்டர், அதாவது நம்ம
ஷோல்டரோட பேக் சைடு இந்த சைடு நம்ம டெவலப் பண்ணோம்னா நாம வந்து ரிவர்ஸ் ஃப்ளைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பார்ட் ஆஃப் ஷோல்டர் டெவலப் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஃப்ளைஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் வந்து டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் இல்லாட்டி இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ். ஸோ ஒரு செஷனுக்கு நீங்கள் டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த செஷனுக்கு இன்க்ளைன் பண்ணுங்க, திரும்பவும் டிக்ளைன் பண்ணுங்க, இன்க்ளைன் பண்ணுங்க, இப்படி ஒவ்வொரு செஷனுக்கும் ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டிக்ளைன் பிரஸ் வந்து லோவர் செஸ்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுவோன்னு. பட் அப்படி கிடையாது. இந்த டிக்ளைன் பிரஸ் வந்து உங்களோட டோட்டல் செஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸசைஸ். லெஜெண்டரி பாடி பில்டர்ஸ் டோரியன் ஏட்ஸ், ஜே கட்லர் இவங்க எல்லாருமே டிக்ளைன் பிரஸ் தான் ஃப்ளாட் பெஞ்ச் பிரஸை விட நிறைய பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்க்ளைன் பிரஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இன்க்ளைன் பிரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாரை இறக்கும் போது அந்த பாரை எங்கே பிளேஸ் பண்ணுங்கிறது. ஸோ அந்த பாரை வந்து நம்மளோட அப்பர் செஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தான் நம்ம மேலே புஷ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ட்ரைசெப் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ட்ரைசெப் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம அந்த டம்பலை தூக்கி ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு நம்மளோட தலைக்கு மேலே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போதும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட எல்போ வந்து தலைக்கு எவ்வளோ க்ளோஸாக வச்சிருக்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரைசெப்ஸ்க்கு போகும். யூஸ்வலாக நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா கையை ரொம்ப வைடாக வச்சுட்டு எல்போஸ் வந்து வெளியில் ஃப்ளார் அவுட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால நம்மளோட ட்ரைசெப் வந்து கம்மியாக ஆக்டிவேட் ஆகும், ப்ளஸ் எல்போ பெயின் வரும் நம்மளுக்கு. கடைசி எக்ஸசைஸ் வந்து புஷ்அப். ஸோ உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கடைசியாக நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் தானே, அதே கடைசியில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா புஷ்அப்ஸ் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸசைஸே கிடையாது. எல்லாரும் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்ன, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம பாடி வெயிட்டே வச்சு பண்ணுறதுனால அது பேசிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. அது வந்து ஒரு பிகினர்னால பண்ண முடியாது. ஸோ உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடியலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்குன்னு ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டைட்டில் கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அந்த வீடியோ. அடுத்தது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், ப்ரீத்திங் பேட்டர்ன். உங்களுக்கு ஹெவியரான வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணோன்னா உங்களோட ப்ரீத்திங் பேட்டர்ன் கண்டிப்பாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து ப்ராப்பராக அந்த டைமில் பண்ணுறதை விட நம்ம பிகினிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தால் தான் நம்ம கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட லங் பவரும் ஜாஸ்தியாகிட்டே வரும். இப்போ நம்ம புஷ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நம்ம வெயிட்டை கீழே இறக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும், வெயிட்டை மேலே தள்ளும் போது நம்ம மூச்சை வெளியில் விடணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் எப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன் இருக்குன்னா, ஸோ நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்த மாதிரி நான் மேலே தள்ளும் போது அட் த சேம் டைம் நான் மூச்சையும் வெளியில் விடுறேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா என்னோட லங்ஸில் இருக்க அந்த ஃபுல் ப்ரெஷரை வந்து நான் வெயிட்டை புஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரீத் அவுட் பண்ணி. இந்த ப்ரீத்திங் பேட்டர்னை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு போக போக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு நீங்கள் அப்புறமா கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், ப்ரீத்திங் பேட்டர்னை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பழகுனீங்கன்னா தான் உங்களால் போக போக ஈஸியாக ஹெவியர் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆக முடியும். இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் நான் மென்ஷன் பண்ண எக்ஸசைஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸோட பேரும், அது நீங்கள் எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப்ஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக். நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.